ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும். உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். சாய் விசித்ரா. முதல்லயே ஜெனிலியா தான் அந்த படத்தினுடைய. ஆமாம் சார். முதல்ல என்னென்ன சார், எனக்கு பாய்ஸில் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு என்ன சார், இது விஜய்க்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு தெலுங்கு மார்க்கெட் நம்ம வந்து டச் பண்ணலாமே அப்படின்ற காரணத்துக்காக தான் கன்சிடர் பண்ணப்பட்ட 2 நேம்ஸ் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் as well as ஜெனிலியா சார். தேவிஸ்ரீயும் வந்து தெலுங்குல வந்து வாஸ் வெரி பாப்புலர் தட் டைம். வந்து ஜெனிலியாவும் ஷி வாஸ் வெரி பாப்புலர் இருக்கு. ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு பாய்ஸில் பார்த்தப்ப அந்த ஒரு இருந்த ஒரு இன்னசென்ஸ் இது அப்படி தான் ஜெனிலியாவை வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு வந்து நம்ம மேஜர் வந்து ரைட்டஸ்ட் சாய்ஸ்ன்னு ஃபீல் பண்ணுது. ஏன்னா சார் உங்களுக்கு தெரிஞ்சுங்க சார், எனக்கு தெரிஞ்சு சார் நான் ஒர்க் பண்ண வரைக்கும் சார் நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து தி ஆர் லைக் சூப்பர் சார். அந்த அளவுக்கு வந்து கமிட்டட் வந்து நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது சார். அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஜெனிலியா வந்தவொன்னு சொன்ன விஷயம் என்னென்னா, ஜான் சார் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் பப்ளி ரொமான்டிக் ஃபிலிம். ஐ டோன்ட் வாண்ட் ப்ராம்ப்டிங், ஐ வில் டாக் மை செல்ஃப் சார் அப்படின்ட்டாங்க. ஆனால் அப்புறம் என்ன சொன்னாங்க சார், நார்மலாக நான் கவனிக்கும் போது உங்களுக்கு தெரியும் சார், நம்ம ஹிந்தி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க சார், அது அவங்க லைன்ஸை மட்டும் எப்படியாவது மக்கடிச்சு ஹிந்தியில் எழுதி வச்சு இது பண்ணுவாங்க. வென் இஸ் மை டைலாக் சார், அவர் தெரியுமா தட் இஸ் ஒன் ஐ சே நோ அப்படின்னு சொல்லி இவங்க டைலாக் முடிச்சுன்னா நார்மலாக வந்து பார்த்தா பிளாங்க் ஆகிடுவாங்க சார். அவங்க எதிராளி என்ன பேசுறான்னு தெரியாது. அது நல்லா தெரியும், பலங்க பாவம் முடிச்சுட்டு இருக்கு இந்த பொண்ணு, அது மாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், தெரியுமா அப்படின்னு உடனே டைலாக் சொல்லிட்டுன்னு. ஜெனிலியா வந்து க்ளீனாக சார் நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஒரு குசும்பா டைலாக் வருது, நக்கலாக வருதுன்றப்ப no, what is he saying, why is he saying like this, what is he saying exactly that time, what Vadivel sir is like, அவர் ஏன் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாரு, அந்த ஒரு அவங்க லைன்ஸில் இருக்கிற என்ன விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க சார். அதே மாதிரி எங்கிட்ட வச்ச ஒரு பியூட்டிஃபுல் ரிக்வெஸ்ட் அது சில எமோஷனல் சீன்ஸ். ஜெனிலியா வந்துட்டு, ஜான் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் அப்படியே அது பேசி அதே மாடுலேஷனில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறீங்களா, எனக்கு நான் கேட்டே இருக்கேன், எனக்கு எப்போ பாஸ் பண்ணணும், எந்த இதை ஸ்லோ பண்ணி பேசணும், எங்கே கேப் பண்ணணுன்றதை இது பண்ணிப்பேன்றது. நான் கொஞ்சம் ஒரு அதிகமாக என்ன பண்ணேன் சார், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டே வந்து கொடுத்துட்டேன் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது ஷூட்டிங்கில் ஏதாவது ஒரு ஈவினிங் டைமு ஷூட் முடிச்சதுக்கப்புறம் வந்து நானும் விஜய் எங்கேயா வெளியே போய்ட்டு பார்த்து படிக்கிறதுல உட்காந்து விஜயை கேட்பார், என்ன நம்ம படத்து டைலாக்கா? ஆமாம் விஜய், இல்லை வேறு ஏதாவது மகாபாரதம் ராமாயணம் நடிக்குதா, சின்ன டைலாக் தானே, என்னன்னு பார்த்தா அப்படியே சார் அவ்வளோ டெடிக்கேஷனு இருக்கான். நாங்கள் கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருக்குது சார். அந்த அளவுக்கு வந்து சார் ஒரு இட்ஸ் வெரி சிம்பிள் லவ் ஸ்டோரி சார், ஒன்றும் பயங்கரமான ஒரு இது கிடையாது. ஆனால் இந்த டெடிக்கேஷன் நாங்கள் அதே மாதிரி சார் லாஸ்ட்டில் வந்து விஜயை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று இருக்குது, ஃப்ரெண்டோட பேசுகிறது, கொஞ்சம் எமோஷனல் சீன். அது லைட்டு கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியாக இருந்தது. அப்போது கூட கேட்குறோம், ஜெனி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கேன் டேக் ப்ராம்ப்டிங். நோ சார் ஐ டோன்ட் டேக் ப்ராம்ப்டிங் சார், ஐ வில் பி ஸ்டக் சார். லாஸ்ட் வரைக்கும் ஷி நெவர் டுக் ப்ராம்ப்டிங் சார். அந்த வகையில் வந்து அந்த டெடிக்கேஷன் இஸ் ஃபினாமினல் சார். எந்த காலகட்டத்தில் வடிவேல் உள்ளே வந்தார்? டெஃபினட்டாக வந்து எல்லாருமே வடிவேல்ஸோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் அது. ஸோ ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே இதை தான் வந்து இவர் தான் இந்த மாதிரி ஒரு ரோல் ஒருத்தர் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிட்டேன் சார். ஸோ அந்த ஹியூமருக்கு தான் விழுந்து சிரிச்சார். நான் ஒரு வடிவேல்ஸோட மிக தீவிரமான ஃபேனாக ஒரு 60 to 70% வந்து டைலாக் நான் முன்னாடியே எழுதிட்டேன் சார். மேக்ஸிமம் எழுதிட்டு இதை பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு போய் நிறைய பண்ணி. இப்போ ஜென்ரலாக வடிவேல் சாருக்கு ஒரு டீம் இருக்கும் சார். நீங்கள் ஒரு கதை கொடுத்தீங்கன்னா ஒன்று தனி ட்ராக்காக பண்ணுவாங்க, இல்லை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கும் சார். இது நான் போய் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் அண்ணன் எழுதிட்டு வந்துட்டார்ல அண்ணன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 60 to 70% வந்தாச்சு அது. அப்புறம் விஜய் சாரும் கேட்டார், வடிவேல் சார் பண்ணுறாருல. ஏன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் எங்களை திங்கே பண்ண முடியல. ஒரு மிஸ்ஃபிட்டாக இருக்க போகிறாரு, ஒரு ஏஜ் குரூப் வைஸும் சரி, காலேஜோட பேக்ட்ராப்பும் மிஸ்ஃபிட்டாக இருக்க போகிற ஒரு உருவமைப்பில் வந்து இவர் மட்டும் தான் கரெக்டு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்தார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் வாஸ் ஃபினாமினல் சார். இப்போ இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வந்துட்டு அந்த டைலாக்லாம் வந்து நான் சொல்ல பயந்துருப்பேனே தவிர அவர் ஃபட்டு நடிச்சிட்டார். அது டைலாக் பேப்பரில் இருந்து டைலாக் அண்ணான்னு சொல்லியே ஊரை ஏமாத்துன்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்குது. அது பட்டு நடிச்சிட்டாரு. ஏன்னா விஜய்க்கு வந்து யாருக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னா நான் அப்படின்றது அவருடைய எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். பட்டுன்னு நடிச்சிட்டாரு. அதே மாதிரி வந்து சார் ஷாலுமாவே வந்து அவர் சொன்னது சார், ஷாலுமா அப்படின்ட்டாரு. எங்களுக்கு பக்குன்னு என்ன இது வேறு எங்கேயாவது வேற மாதிரி இது பண்ணுமா அப்படின்னு பார்த்தா நிறைய அவருடைய கான்ட்ரிபியூஷன் இது சார். அதே மாதிரி சார் வடிவேல் சார் வந்து யூ கான் டேக் இட் அஸ் வெரி ஈஸி ஆக்டர் சார். நம்ம வந்து அவருடைய அவுட்புட் மட்டும் பார்க்குறோம். இன்றைக்கி வரைக்கும் மீமா இது பண்ணுறோம் சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார்
லைட்டு போகுது, இல்லை வந்து ஜெனிலியா 1 மணிக்கு கோயம்புத்தூர் போய் ஃப்ளைட் ஏறணும், எதை பற்றி கவலைப்படவே மாட்டேன். கோரியோகிராஃப் பண்ணிக்கிட்டே இருப்பார் சார். அவருக்கு நல்லா தெரியும் எல்லாருடைய டைமிங் கோரியோகிராஃப் கரெக்டாக வந்து அந்த லேண்ட் ஆனால் தான் இவருடைய ரியாக்ஷன் ஒர்க் ஆகும். நான் மட்டுமே ஸ்க்ரீனில் வந்து ஹியூமர் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, தம்பி பார்த்துக்கலாம் தம்பி, இப்போ சார் 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 போகணும் சார், ஜெனிலியா போகணும் சார் போகணும், அவர் பார்க்கலாமா கவலையே பட மாட்டார் சார். ஒன் ரிகர்ஸ் பண்ணி அவங்க சுற்றி இருக்கிறவங்க தாடி பாலாஜியாக இருக்கட்டும், இவங்க இருக்கட்டும், ஷாம்ஸாக இருக்கட்டும், கரெக்டாக அந்த டைமிங் மீட்டரில் உட்கார வரைக்கும் டேக் தம்பி அப்படின்வார். அது வந்து மனுஷன் பெரிய விஷயம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்து அந்த ஹியூமரை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ரிஹர்சல் பண்ணுறன்றது அது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திரும்ப வெளியான போது இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆமாம். சந்திரமுகி படத்தோடு வெளியான போது நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததா, இது வெளியிடாமல் தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டங்கள் இருந்ததா? சார் இல்லை சார், எங்கள் ப்ராடக்ட் மேலே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சார். இது ஸோ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, கூட இப்போ நம்மளும் ஒரு ரஜினி சாருடைய ஃபேனு, கமல் சாருடைய ஃபேனுன்றப்ப அவங்க படத்தோடு நம்ம வருதேன்ற ஒரு சந்தோஷம் மட்டும் தான் இருந்தது தவிர ஒன்றும் பயம் ஒன்றும் எங்களுக்கு இல்லை. அது மேபி நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஒரு விஷயம் சார், இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்றப்ப நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் சார். நான் இது எப்படி, ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருக்கு, ரொம்ப இன்டென்ஸ் மெசேஜ் உள்ள படங்கள் வந்துட்டு இருக்கு. இது என்ன ஒரு ஜாலியான படமாச்சு, இது எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி நான் இந்த சொல்லப்போனால் வந்து கமலா தேட்டரில் வந்து ஷோ ஆரம்பிச்சுன்னு நான் வெளியே வந்துட்டேன் சார் நான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணப்பட்ட ரீல்ஸ் ஆட்டம் ரேம்பேஜ் கொண்டாட்டம் பார்த்தா ஷோ செக்ஷன் பண்ணுறாங்க, தேட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் சார். நான் என்னென்னா கமலா தேட்டரில் ஃபஸ்ட் டே வந்து என்னை ஸ்டேஜ் ஏற்றி பேச வச்சார் நம்ம விஷ்ணு, கமலா தேட்டர் ஓனர். அப்போ நான் பேசின ஒரு டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா அம்மா தூக்கி வச்சுட்டு இந்த படத்தை பார்க்க வந்திருப்பீங்க. இன்றைக்கி 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கையை பிடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்டை கையை பிடிச்சிட்டு இந்த படத்தை பார்க்க வந்திருக்கீங்க. இன்றைக்கி படம் உங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது விஜயோடைய க்யூட்னஸ், ஸ்மார்ட்னஸ் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அவருடைய ரொமான்ஸ் கண்ணுக்கு தெரியுன்றது அது ஒரு ஃபேக்டர் சார். அண்ட் மோரோவர் சார், மேபி அந்த டைமில் வந்துட்டு சார் இப்போ ஜானி படத்துக்கு நடந்த மாதிரி தான் சார், கொஞ்சம் ஆடியன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணுமோ, கொஞ்சம் ஒரு கிளாஸியான ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணுமோ. அவங்க வந்து ஒரு திருப்பாச்சி கில்லி எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு இது என்னது, அந்த காஸ்டியூமு கண்மூடி திறக்கும் போது அதெல்லாமே அது ப்ராசஸே பண்ண முடியலையா அவங்களால, இது வேறு மாதிரி ஒரு விஜயா இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு. பட் இன்றைக்கி இந்த 2K கிட்ஸுக்கு வந்து அது கனெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சார், சார் இப்போ தேட்டருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா லைவ் டப்பிங் மாதிரி கூடயே டைலாக்லாம் சொல்கிறாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் சார் இப்போ ஒரு தேட்டரில் வந்து ஒரு ஸ்க்ரீன் தேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துப்பாட்டு டான்ஸ் ஆடுவாங்க சார். வா 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 தலைவம் மாறோன்னு குத்து ஆடுறாங்க, ஃபைன். குண்டு மங்காக்கு ஆடுறாங்க, ஃபைன். வாடி சிடிக்கு ஆடுறாங்க, ஃபைன் சார். உங்களுக்கு வந்து அதெல்லாம் பெப்பி நம்பர்ஸ் ஆடுறதுக்கான ஒரு ஜோஷ் கொடுக்குது. கண்மூடி திறக்கும்போது சாங்க்கு வந்து ஹோல் தேட்டர் வந்து ப்ரேயர் மாதிரி பாடுறாங்க சார். ஃபுல் சாங் சார். உங்கள் ப்ரேயர் மாதிரினா ஃபுல் சாங், அதாவது அந்த ஹம்மிங் போல கொண்டு சார். எனக்கு இது என்ன நடக்குது, இது என்ன ஒருத்தர் சீட்டில் உட்காரது இல்லை சார். அது அப்புறமா நானாக அனலைஸ் பண்ணேன். நான் த்ரூ அவுட்டாக எங்கேயும் அவனை வந்து எக்ஸைட் பண்ணுறதுக்கு மியூசிக்கெல்லாம் படத்தில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. படத்தில் இப்போ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஜெனிலியா வந்து ஒரு குட்டை ஸ்கர்ட்டு போட்டு அந்த வசீகரா சாங் ஆடுவா, அதுக்கு இன்ச்சு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அதை கிண்டல் பண்ணுற மாதிரி விஜய் வந்து காலேஜில் பண்ணியிருப்பார், அதுக்கு இன்ச்சு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் பிபாஷா பாட ஒரு மியூசிக் பிட் இருக்குது. அதுக்கு ஸோ இவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக சார் ஒரு தேட்டரில் ஒரு கொண்டாட்டத்துக்கு ஒரு இது இருக்குது. நேற்று ஒரு மிகப்பெரிய ரைட்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினேன் சார், தெலுங்குலேருந்து. ஜான் சார், சச்சினோட ரீரிலீஸ் ப்ரூவ் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, என்ன 2-1 த வேர்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. கதை இதை எல்லாம் விட்டுரு, என்ன 2.5 மணி நேரம் என்ன ஜாலி என்டர்டெயின்மெண்ட், என்ன வந்து குஷிப்படுத்த. நான் வரேன், வெளியே வரும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வரணும். நீ எனக்கு பயங்கரமான மெசேஜ் சொல்கிறேன், பயங்கரமான நெஞ்சநக்கலுக்கு அதெல்லாம் வேண்டாம். சச்சினோட ரீல்ஸோட ஹியூஜ் சக்ஸஸ், தட் இஸ் வாட் இஸ் ப்ரூவ் டு அஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னார். இதை தான் எதிர்பார்க்குறேன். பிக் ஸ்க்ரீனில் என்னை வந்து என் குஷிப்படுத்த அனுப்பியா, நீ என்னையே வந்து ஒரே போட்டு இறுக்கமாக்கி அனுப்புறன்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சார் இந்த மேஜிக் நடக்கிறது வந்துட்டு. அந்த டைமை விட இந்த டைம் 2K கிட்ஸுக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போம் சார், நான் நினச்சி இனிஷியலாக வந்து ஒரே யங்ஸ்டர்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா, முதல் ரோகிணி பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் சார். சார் இதில் டு பி வெரி ஃப்ராங்க் சார், படத்தில் நிறைய டபுள் மீனிங் டைலாக் இருக்குது சார். நான் இன்ஃபேக்ட் நிறைய பேர் கிண்டலாக சொல்லுவேன், என்ன சார் படத்துக்கு இவ்வளோ டபுள் மீனிங் டைலாக் இருக்குன்னா, இல்லைங்க ஒரே சிங்கிள் மீனிங் தான் சார். நீங்கள் அதில் ஒரு நல்ல மீனிங் இருக்குது நீங்கள் நினச்சிட்டு நான் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி நானே பதில் சொல்லுவேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், ரோஹிணி தேட்டருக்கு போகிற அந்த டைலாக் வரும்போது எனக்கு அப்படியே லைட்டாக ஒரு உறுத்தும் சார் எனக்கு. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸும் ரசிக்கிறார். இப்போ பாக்யராஜ் சார் படம் நடந்துருச்சு சார் முன்னாடி. அவர் சில இடத்துல வந்து பார்த்தா இது பண்ணும்போது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸும் என்னென்னா ஒரு இது இல்லாமல் ரசிப்பாங்க. அந்த மாதிரி சார் இந்த படத்துடைய டபுள் மீனிங் ஜோக்ஸையும் வந்து விழுந்து ரசிக்கிறாங்கன்றப்ப, இது எல்லாமே இப்போ அனலைஸ் பண்ணுறாங்க. இல்லைங்க அதுங்க இதுங்கன்றாங்கன்றப்ப அது சந்தோஷமாக இருக்குது. ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கிடச்சதுன்றது ஆல் ஓவர் தி குளோப் சார். துபாய் அனுப்புகிறாங்க, அங்கே அனுப்புகிறாங்க, UK அனுப்புகிறாங்க, US அனுப்புகிறாங்க. அதெல்லாம்
சச்சின் கதையை எழுதி முடிச்சோடனே அப்பா கிட்ட சொன்னீங்களா? இல்லை சார். இல்லை. என்னென்னா சார், நான் சொன்ன மாதிரி சார், சின்ன வயசுலேருந்து அப்பா பார்க்குற படங்கள், அப்பா கிட்ட பேச வரவங்க, அவங்க பேசுகிற கதைகள், பெரிய பெரிய ரைட்டர்ஸ், நம்ம பிரமிக்கிற ரைட்டர்ஸையே அவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம மிகப்பெரிய ரைட்டர் இருப்பாங்க சார். அவங்க என்ன இப்படி பேசி 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 எனக்கு எந்த காலகட்டத்திலையுமே அப்பாட்ட போயிட்டு நான் ஒரு படம் பார்த்தப்பா நல்லா இருக்குப்பான்னு சொல்கிறதுக்கு இருந்து தைரியம் இருந்ததே தவிர, என்கிட்ட ஒரு கதை இருக்குப்பா கேட்குறீங்களான்னு சொல்கிறதுக்கு தைரியம் வந்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்லும் போதே வந்து மைண்டுக்குள்ளே அப்பாவுக்கு என்ன ஓடும், இது ஒரு கதை வேறு வந்து சொல்லிட்டு இருக்கானே என்று. ஏன்னா சார், அப்பா கதை சொல்லும்போது நீங்கள் கேட்டீங்களான்னு தெரியல சார். இப்போ நம்ம கதை சொல்லும்போது, நான் கதை சொல்லும்போது சார், சில விஷயங்கள், சில ஃபில்மி வேர்ட்ஸ் வரும் சார். ஓப்பன் பண்ணால், ஆமாம், கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு ஃப்ளிப் என்னன்னு பார்த்தேன், சில சினிமாட்டிக் வேர்ட்ஸ் வரும். கோத்தகிரி லொக்கேஷன் பார்க்க போயிட்டுருக்கோம், திடீர்னு இல்லைடா காலையில் இவன் வேலைக்கு போயிட்டானா, அவன் மைண்டில் இருக்கிறது கொட்டுறதுக்குன்னு யாரோ ஒருத்தர் வேணும் இல்லை, இது தனியாக உட்காந்து அவனை புலம்பிட்டா உட்காந்துருப்பா வேணும். யாரை பற்றி பேசுகிறாங்க, அம்மாவை பற்றி பேசுகிறாங்களா, சிஸ்டரை பற்றி பேசுகிறாங்கப்பா, யாருப்பா, இல்லைடா அந்த ரேவதி கேரக்டர். அப்புறம் தான் பார்த்தா கதையை அவங்க பேசும்போது சார் ஒரு ரியல் லைஃப் சம்பவம் மாதிரி பேசுவாங்க சார். ஸோ எனக்கு அதனால் வந்து கடைசி வரைக்குமே அப்பாட்ட வந்து கதை சொல்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லை. பட் ஆனால் சார், எனக்கு இந்த இடத்துல ஒரு நான் ஷேர் பண்ண விஷயம் சார், அது லாஸ்ட் அப்பா ஒரு படம் மட்டும் தான் இருந்துச்சு சார். அப்பா லாஸ்ட்டாக இருந்தது செட்டிநாடு என்க்ளேவ்னு சொல்லிட்டு வில்லா சார். தட்ஸ் அ வெரி பாஷ் பிளேஸ், வேர் ஒன்லி கொஞ்சம் ஒரு தி கிராப் வியூ தங்குற இடம் அது. அதில் மேக்ஸிமம் ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா சார், அது வயசானவங்க இருப்பாங்க சார். என்னென்னா பசங்க எல்லாம் வந்து அப்ராடில் இருக்காங்க. ஒரு ஹானரபிள் வாட்ச்மேன் வாட்ச்வுமன் மாதிரி அவங்க தனியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அதில் அப்பா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒருத்தர் வந்து அப்பா மேலே ஒரு பயங்கரமான ஒரு பிரியம். அது அவர் சின்ன ஒரு தோட்டம் வச்சுருப்பார். ஏதாவது ஒரு செடி, ஐயா கீரை போட்டேங்க, ஐயா முருங்காய் போட்டேங்க அப்படின்னு பேசிட்டே இருப்பார். அம்மா இல்லைங்களா, இல்லை ஒரு 6 மாதம் யூஎஸ் போயிருக்காவ, எப்போ செப்டம்பர் வந்துடும், அவள் வந்துடும், நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு அங்கேருந்து ஒரு கதை ஃப்ளாஷ் ஆச்சு. எந்த வயசில் பசங்களுடைய ஒரு துணை தேவை, உடம்பு முடியலன்னா வந்து ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு போகணும், சன் வந்து பார்த்துட்டு போகணும், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி ஒரு என்னடா இது ஒரு படம் பண்ணணுமே, இது ஒரு பதிவு பண்ணணுமே சொல்லிட்டு தான் அப்பா அதுலேருந்து ஒரு கதை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க சார். கதை ஃப்ளாஷ் ஆனது செட்டிநாடு என்க்ளேவ்னு சொல்கிற ஒரு பாஷ் ஒரு லொக்கேலில் சார் கதை ஆரம்பிச்சுன்னா வந்து. பட் என்னென்னா ஜான், இங்கே இருக்கிறவங்களோட ப்ராப்ளம்னு சொன்னால் அது பெருசாக வந்து கனெக்ட் ஆகாது. அவங்களுக்கு என்ன, ஒரு ஃபோனை போட்டால் ஸ்விக்கியில் வரப்போகுது, அவங்க ஃபோனை போட்டால் கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளமாமா, இவ்வளோ பெரிய வில்லாவில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு தூக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த கதையை அப்படியே ஒரு பொள்ளாச்சி ஒரு இடத்துல போய் தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இது. அப்போது என்ன சொல்கிறாங்க, டே மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலுமே ஊருனாலுமே ஒரு குரல் கொடுத்தாலே ஒரு 10 பேருக்கு உதவிக்கு வந்துடுவான் அப்படின்றப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து தனியாக அலூஃபாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கூப்பிட்டா கூட யாரும் வராத இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு செட்டிநாடு என்க்ளேவில் ஃப்ளாஷ் ஆன ஒரு கதை மருவி 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 பொள்ளாச்சியில் ஒரு ரிமோட்டாக தனியாக இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு கப்பல் இருக்காங்க. அதில் வந்த ஒரு பையன் வந்து அம்மா வந்து யூஎஸ்க்கு கூப்பிட்டு போகிறான்றப்ப அம்மாவுக்கு வந்து 6 மாதம் இவர் நான் இல்லாமல் எப்படி இருக்க போகிறாரு, தனியாக நிற்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இது. அது வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு என்னதான் ஆழமான காரணங்கள் இருந்தாலுமே பசங்களுக்கு வந்து ஆமாம் இல்லை, நம்மளும் இப்படி தானே அப்பா அம்மா தனியாக விட்டுருக்கோம், நம்மளும் இப்படி இல்லை அம்மா வர வச்சிடறோம், நம்மளும் இப்படி தானே தனியாக உட்காந்துருக்கோம், பிள்ளைங்க அப்போ எப்படி கனெக்ட் ஆகணும், எமோஷனல் டிஸ்டர்ப் ஆகணும்னு சொல்லிட்டுனா அது ஒரு ப்ராசஸ். ஒரு கதையை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படியே மறுவினதுன்றது. இது ஃபுல் கதை பண்ணிட்டாங்க. எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க சார், டைரக்டர் மகேந்திரனை பொறுத்தவரையில் வந்து லாஸ்ட்டு சீனை விட லாஸ்ட்டு ஷாட் வந்து படம் முடிஞ்சு போகும்போது சாவுடான்ற மாதிரி முடிப்பார். விஜயின் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாரு, அதோடு சார் 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 கத்தி முடிச்சுட்டு இது பண்ணியிருக்கலாம் அந்த குழந்தைங்களோட. அதுக்கப்புறம் டும் 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 அப்படியே இதெல்லாம் பண்ணி அந்த ஆத்தோரை வந்து டிங் 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 அந்த 2 குழந்தைங்க நடந்து வராங்க. அப்பா இறந்தது கூட நடந்து தெரியாமல் நடந்துருங்க, கீழே உதிரி பூக்கள் போட்டுன்னா அப்படியே பக்குன்னு ஆகும். அது நடா லாஸ்ட் ஷாட் அது அப்படின்னா அது எப்பவுமே அப்பாவுடைய லாஸ்ட் ஷாட்டை எல்லாருமே வந்து ஒரு சிலாகித்து பேசுவாங்க. கோத்தகிரி லொக்கேஷன் பார்க்க போயிருங்க சார், காலையில் ஒரு 4:30 மணி. அப்பா ஆப்போசிட் ரூமில் இருப்பாங்க, நான் கொஞ்சம் வந்து கீழே ஆப்போசிட் ரூமில் கேமரா முன்னாடி கீழே படுத்துருந்தேன். என்னென்னா அங்கே லைட் எரியணும், நான் உடனே கட 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 கடன்னு போய்ட்டு சுடு தண்ணி வருதோ இல்லையா குளிச்சு கிழிச்சு அப்பா அப்படி டோர் திறக்கும் போது ஜான் காஃபி தான் சொல்லியா ஜான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி சும்மா கேள அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு காசில் ஆரம்பித்தாங்க சார். டைரக்டர் மகேந்திரனுடைய ஒரு எனக்கு தெரிஞ்சு சார் அந்த படம் வந்திருந்தாலும் இன்னொரு உதிரிப்பூக்கள் சார், உதிரிப்பூக்கள் சார். எனக்கு என்னென்னா சார் அந்த ஸ்க்ரீனிங் வந்து என்னுடைய மனசில் மட்டுமே நடந்தது சார். அதுவும் ஃப்ரம் த மேக்கர், ஃப்ரம் டைரக்டர் மகேந்திரனுடைய ஒரு ஃப்ரம் த மவுத் வந்து அந்த படம் வருது 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 கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறாங்க, இருக்கா ஹஸ்பண்ட் தனியாக இருக்க போகிறாரு அப்படின்ற வண்டியில் திங்ஸ் இது பண்ணிட்டாங்க, நான் அது வச்சுட்டேங்க இது வச்சுட்டாங்க இது வச்சுட்டாங்க, நீ சூடு பண்ணால் போதுங்க, நீ கிளம்புமான்னு தனியாக நிற்கிறாரு. அவன் ஒய்ஃப் திரும்பி பார்க்குற, கண்ணாடி வழியாக ஒரு கார் வழியாக பார்க்குற, தனியாக நின்றுட்டுருக்காரு. அடுத்த 6 மாதத்துக்கு இந்த மனுஷன் என்ன பண்ண போகிறாருன்றதுக்காக
ஒரு பாயிண்ட் வந்துட்டாங்க. ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அங்கேருந்து அடித்து பிடிச்சிட்டு ஓடி வர ஹஸ்பண்டை ஓடி ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சது பண்ணால் அப்போ தான் ஓடி வந்ததில் காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னான்னு பார்த்தா அவருக்கு ஒரு பைக் ஒன்று இருக்கும், சின்ன ஒரு டிவி சாம்பு ஏறுமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு ஏறிட்டு புருஷனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அது ஃப்ரீஸ் பண்ணுறான்டா அப்படின்னாங்க. எப்படி இருக்குது அப்படின்னாங்க. நான் காஃபி சொல்லிட்டோம்ப்பா, எனக்கு சோக் எடுத்துறேன். எனக்கு ஹானஸ்ட்டாக கொக்குன்னு ஆகிடுச்சு எனக்கு. ஏன் நான் வெயிட் பண்ணிட்டே அந்த ஒரு மாஸ்டர் ஷாட் வரணுமேன்ட்டு புருஷனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே இவ்வளோ தப்பு பண்ண தெரிஞ்சமேன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாவ அப்படின்னு பண்ணி அதில் ஃப்ரீஸ் பண்ணி டைட்டில் போடுறோம் ஜான் அப்படின்னாங்க. எனக்கு கவக்குன்னு ஆச்சு. எனக்கு அது என்ன சொல்கிறது பாருங்கள், அது கதையை உருவான விதம் ஃப்ளாஷ் ஆனது ஒரு ரிச் கம்யூனிட்டியில். ஆனால் அதை மருவி கொண்டு போனது, அதே மாதிரி கடைசியாக இது பண்ணது, அது எனக்கு ஒரு வருத்தம் சொல்கிறதா பெருமைன்னு சொல்லிக்கிறதா தெரியல சார். டைரக்டர் மைண்டோடைய லாஸ்ட் ஒரு கிளாசிக் என் மைண்டில் மட்டுமே ஸ்க்ரீன் பட்டது. அது இப்போ என்ன கேட்டால் சார் என்னை திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னால் கூட எனக்கு நிறைய பேர் ஏன் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. டைரக்டர் மைண்டோட படத்தை நீங்கள் பார்த்தீங்களா, வீட்டில் ஒரு காப்பி வாங்கி வச்சுட்டிங்களா, ஓகே, அதெல்லாம் தொட்டு பார்க்கலாம் கூடாதுன்றேன். ஸோ அது எனக்கு ஒரு மெமரபிள் மொமெண்ட். ஐ கேன் செரிஷ் ஆல் மை லைஃப். சச்சின் படத்தை பார்த்தாரா? பார்த்தாங்க சார். பார்த்துட்டு கமலா தேட்டர் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி கதையே சொல்ல மாட்டேன் அப்படின்றப்ப படத்தில் யோசிச்சு பாருங்க சார். கேட்டிங்கன்னா சில பெரிய டேரக்டர்ஸோடைய படங்கள் சார் தெரிய வந்ததுக்கப்புறம் சார் இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு அப்பாவை நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயாவது ஒரு தேட்டருக்கு போனாங்கன்னா செல்ஃபின்ட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு படம், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் சார். இது இந்தியாவே கலக்கிட்டு இருக்கிற ஒரு படம். அந்த டைரக்டர் ஃபார்மை ரிக்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுறாரு விட்டாங்க. எல்லாம் போய்ட்டோம். கால்வாசி படத்தில் இன்ஸ்டன்ட் ஜான் கிளம்புங்க வேஸ்ட் ஆஃப் டைம் வெயிட் ஆஃப் செக் என்ன யார் கேட்டார் இந்த ஹியூமர்லாம் வாஞ்சாங்க சிஸ்டர் உட்கார் என்னன்னா இல்லை எல்லாருக்கும் தெரியுது டைரக்டர் மைண்ட் தெரிய வில்லன் எஞ்சி கோச்சிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி சார் அப்போ ப்ரூட்டலாக அப்பா இந்த டைம் வேஸ்ட்ன்றது தெளிவாக சொன்னாங்க சார். ஸோ கமலால் ஆரம்பிச்சது அதோடு காரில் உட்காந்து தான் சார். நான் வரவே இல்லை. இது இது பண்ணிட்டேன், வண்டி அங்கேருந்து ஓட்டிகிட்டு போகிறேன். ஏன் ஜான் எப்படி பிகினிங் ரூட்டு மாற்றி அவளை பார்த்தானோ கிளைமேக்ஸ் அதே மாதிரி பண்ணியிருக்கலாமே. லைஃப் அவங்கள திருப்பி கனெக்ட் பண்ணி விடுது. இது எப்படி முதல்ல சேர்த்து விட்டுச்சு அதே மாதிரி தான் எவ்வளோ அதுலேயே ஒரு பொயட்ரி இருந்தது. ஏன் அதை மிஸ் பண்ண அப்படின்னு ஜான் சொல்கிறேன். இந்த பாணிச்சிக்காத எதுக்கு பிபாஷா பாஸ் தேவையில்லை. இது அப்பட்டமான ஒரு காம்ப்ரமைஸாக இருக்குது. தேவையில்லை. எப்படியாவது முடிச்சிருக்கலாமே. தான சட்டனி பண்ணவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமே. எதுக்கு அது வேதிட்டா அது அப்போ ஒரு பெரிய ஒரு ஹானஸ்ட் இதாக இருந்துச்சு, ஒரு டேரக்டாக இருந்துச்சு. பட் அதில் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், அந்த தப்பை இந்த ரீரிலீஸில் நாங்கள் கரெக்ட் பண்ணோம் சார். அந்த ரீரிலீஸில் எனக்கு உள்ளுக்குள்ளார இருந்துச்சு சார். அந்த பிபாஷா பாஸ் சாங்கு ஒரு சின்ன ஒரு எராட்டிக் மூமெண்ட் ஒன்று இருக்குது. அதை தூக்கிட்டா பெட்டர் ஆச்சு. அது எதுக்கு இது? ஏன்னா நல்லா ஜாலியாக போகுது படம், ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்ப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு பார்டரை தாண்டி இருக்கோம் மெயின்றது இருக்கேன்றப்ப கரெக்டாக தானே சார் ஃபோன் பண்ணார். சார் சின்ன ரிக்வெஸ்ட் சார், ஏமா நானும் ஒன்றுமா சொல்லி பார்த்தா கரெக்டாக அவர் அதே 2 பிளாக் அதை தூக்கிடலாமாம்மா சார். நான் அதை தான் சார் சொல்ல வந்தேன் சார். தயவு செஞ்சு தூக்கிடுங்க சார். டோட்டலாக அது தேவையே இல்லை சார். அது ஒன்றுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதை விட கிளாமர்லாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் ஒன்றும் வரப்போகிறதில்ல சார். ஒரு நெருடல் தான் இருக்கும் அது ஒரு ஆடியன்ஸுக்குன்னு சொல்லி பார்த்தா சூப்பர்மான்னு சொல்லிட்டு தூக்கி அப்படியே பல்காக அவ்வளோ செலவு பண்ணோம், அவ்வளோ விட்டு ரெமினேஷன் கொடுத்து நடிக்க வச்சாலும் கவலையே பண்ணாமல் தானே சார் டோட்டலாக தூக்குனார் சார். ஸோ இப்போ ஓரளவுக்கு சார் ஒரு மனசில் என்னென்னா அப்பா இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாங்களே, எது நெருடல்னு நினச்சோமோ அதை தூக்கிட்டுருக்காங்க இந்த இதில் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த வகையில் ஒரு ப்ரூட்டல் ஒரு ரிவ்யூ தான் அப்பாட்ட வந்துச்சு. அந்த படத்துக்கு பின்னாடி தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் வரும்னு நினச்சிருப்பீங்க, அப்படி நேரில். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரோட தான் தானசாருக்கு தான் நான் படம் பண்ணுறதா இருந்துச்சு. கதை சொல்லி எல்லாம் ஓகேலாம் பண்ணியாச்சு. மகேந்திரனும் பிரபாகரனும் முதல் முறையாக சந்தித்த போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா? ஆமாம் சார். அவங்க பேச நம்மளுக்கு ஒரு ஃபேஷனேஷன் கிரியேட் ஆகும் சார். ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியரை பார்க்க நமக்கு ஒரு பிம்பம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். அங்கே ஒரு நாட்டிய நாடகம் இருக்குது. டீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் பார்க்கணும் நாட்டிய நாடகம். சேரலதன் வந்தார். அண்ணன் ஒரு நிமிஷம் வாங்க அண்ணன் சொல்லிட்டு அந்த இதுக்கு பின்னாடி ஒரு அறை ஒன்று இருக்குது. அங்கே தம்பி உட்கார வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தா தி மேன் இருக்கார் சார். படப்பிடிப்புக்கு எப்பாவது வந்தாரா பிரபாகர்? இல்லை சார், வந்தது இல்லை சார். பட் என்னென்னா சார், அதில் ஒரு பியூட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார், பாரதி அங்கிள் தான் ஃபஸ்ட் டே இருந்தார். ஒரு பாயிண்டில் நந்தாவும் மதுமிதாவும் ஓடி வராங்க. நந்தா கையில் ஒரு ஜஸ்மான் பேபி இருக்குது,
ஒரு பிளாஸ்ட்டு அதில் நந்தா வந்து குப்புறக்கு வந்து ஓடி வரா மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட்ன்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். இந்த ஷாட்டை வந்து பாரதி சார் கிட்ட சொல்லவே இல்லை சார். வெடி வெடிச்சிது சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.